சீஸ் கார்ன் நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம சீஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஆர்டினரியாக சீஸ் சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை மொசரல்லா சீஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்கிறதுனால நான் மொசரல்லா சீஸ் இதில் சேர்க்க போகிறேன். இந்த மொசரல்லா சீஸை திருவி போட்டேன். இதில் நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியாச்சு, உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இதில் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ட்ரை அரைக்கணும் என்கிட்ட இருந்தது நான் சேர்த்துக்கிறேன். கையிலையும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா மேஷ் பண்ண பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிவிட்டு நான் அதை பண்ணி காட்டுறேன். ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் ரெண்டையும் ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு பால் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். பால் ஷேப்பை ஃப்ளாட் பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. இப்போ ஃப்ளாட் பண்ணிட்ட பிறகு சைடில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இந்த ஷேப் வந்துடும். இது முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேட்டி ஷேப்பே இருக்கட்டும், விட்டுருங்க. இந்த பேட்டி ஷேப்லேயே நீங்கள் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த சைடில் எப்படி நீங்கள் இந்த ப்ரெஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்தாலும் ஓகே. இந்த மாதிரி இந்த ஷேப் கொண்டு வந்தாலும் ஓகே. நம்ம பண்ண நக்கெட்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. இதில் சாஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.